திண்டுக்கல்லில் ரவுடி தீனதயாள வர்மன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த முதல் காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் ரவுடி தீனதயாள வர்மன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய செட்டி குளக்கரையில் காப்பிலியப்பட்டியைச் சேர்ந்தவர் தீனதயாள வர்மன். இவருக்கு வயது 28. இந்த நிலையில் தற்பொழுது அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கர் இணைகிறார். சங்கர், எதனால இந்த கொலை நடந்தது, விவரங்களை தெரியப்படுத்தலாம். ஸ்ரீராம், தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதன் காரணம் என்னென்று நம்ம விசாரிக்கும் பொழுது, திண்டுக்கல் அருகே உள்ள மானாமூனா கோவிலூர் பிரிவு அருகே உள்ள செட்டிக்குளக்கரையில் கம்பளியப்பட்டியைச் சேர்ந்த தீனதயாளன், அதாவது வயது 32, இவர் செல்போன் சர்வீஸ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் மீது வடமதுரையில் ஒரு கொலை வழக்கும் மற்றும் கட்ட பஞ்சாயத்துகள், வழிபறிகள் என உள்ளிட்ட பல வழக்குகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இவர் மீது பதிவாகப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் பாறைப்பட்டி அருகே உள்ள அரசு மதுபான கடையில் மது வாங்கி கொண்டு குளக்கரையில அருந்தும் பொழுது சில மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படுகொலை சம்பந்தமாக வடமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் முன் விரோத காரணமாக படுகொலை செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதும் குடும்ப பிரச்சனை காரணமாக கொலை செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் வடமதுரை போலீசார் விசாரணை செய்து கொண்டு வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கர்.